இந்த விழாவுக்கு நான் வர காரணம், சுசீலாவுக்கு பாராட்டு விழைன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் பாராட்டு பேசுவதை கேட்க வேண்டும் என்றுதான் இங்கு வந்தேன். சுசீலாவை பாராட்டுவது கேட்கிறது நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சுசீலா என்னிடத்தில் பாட வரும்போது தமிழ் வார்த்தைகள் அவ்வளோ கரெக்டாக இல்லை, குரல் நல்லா இருந்தது. அப்போ நான் படுற படத்தில் அவருக்கு ஹம்மிங் சான்ஸ் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க தமிழை கற்றுக்கிட்டு அவ்வளோ அழகாக தமிழ் சுத்தமாக பாடினாங்க. அதாவது இசைக்கு முக்கியம் கவி. கவியில் இருக்கிற வார்த்தைகளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மாதிரி இசை தெரியாதவர்களோ தெரிஞ்சவர்களோ கற்றுக்கிட்டு இருக்காங்களோ அது என்னங்கிறத பார்க்க வேண்டியது எங்கள் கடமை. அதில் என்ன பாவம் இருக்குது, என்ன இசை இருக்குது, எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்னு சில சமயங்களில் சில சிச்சுவேஷனுக்கு மேட்டர் கொடுப்பாங்க. நாங்கள் மீட்டர் பண்ணி சுஷீலா மாதிரி உள்ளவங்கள்ட்ட மெலடியை கொடுத்து அவங்கள நல்லா பாட வச்சு என்ன மாதிரி உள்ளவங்களாம் பேர் வாங்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்குறதுனாக்கா, சுஷீலாவை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பிச்சேன். அவங்க அண்ணனோடு பார்த்தாங்க. அப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கேன். அந்த வீட்டில் பார்க்கும்போது நான் சொன்னேன், வாய்ஸ் நல்லா இருக்கு, தமிழ் சுத்தமாக இருக்கணும்னு. ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் தமிழெல்லாம் சுத்தமாக்கிட்டு பாட சொன்னோம். பாடுறாங்க. அதாவது எப்படின்னாக்கா, அவங்க நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதை நல்லா உள்வாங்கி பாடி அவங்க குரலால் அதை பாடி எங்களுக்கெல்லாம் பேர் வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் சொல்லுவது இந்த மேடையில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதை விட நீங்கள் எல்லோரும் அவர்களை பாராட்டுகிறீர்கள், அதை நான் கேட்கத்தான் வந்திருக்கிறேன். நீங்கள் அதிகம் பேச தெரியாது எனக்கு. அது கவி பேரரசு அவர்கள் என்னை கூப்பிட்ட உடனே சுசீலாவுக்கு பாராட்டணுன்னே நான் வந்துட்டேன். ஸோ அதனால் அதை ஜாஸ்தி பேச சொல்லாதீங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பேசிட்டீங்க. நான் என்ன பேச போகிறேன்? எனக்கு அதிகம் பேச தெரியாது. அதனால் சுசீலாவோட புகழ் உயர்ந்து வாழ வேண்டும். உழைக்கும் தன்மை, அது மாத்திரமில்லை தன்னடக்கம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் உங்களிடந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். ஒரு படத்தில் ஒரு பாடல் சொல்லி கொடுத்தேன். அது கொஞ்சம் நல்ல பேரெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே பிகினிங்கில் நம்ம உழைக்கணும், நம்ம சின்சியராக நம்ம தொழில் செய்யணும், நல்லா பாடணும், என்ன மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பாடணும், என்ன கவிஞர் எழுதுகிறாரோ அதை கரெக்டாக டியூன் பண்ணணும், அதனால் மெட்டு போடணும். இதெல்லாம் சேர்ந்து விளக்குறது டீம் ஒர்க், நாட் ஒன் மேன் ஷோ. இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மேட்டர் மீட்டர் மெலடின்னு சொல்லிட்டேன் இல்லையா, கதையில் வரக்கூடிய சீக்வன்ஸுக்கு வார்த்தை, அதுக்கு மெட்டு பாட்டு, அதை பாடுறவங்க அதையெல்லாம் கேட்டு நீங்கள் எல்லாம் ரசிக பெருமக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கறது, அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, இதுதான் நம்ம ஹெல்த்தியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் மட்டும் ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு பாட்டு நான் சொல்லி கொடுத்தேன். அது பாடிக்கிட்டே இருந்தது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லி கொடுத்துருந்தேன். நான் எப்படின்னா கொஞ்சம் கோபம் வரும் எனக்கு எப்போ வேலை செய்யும்போது. அதுக்கப்புறம் நான் வேறு யாரை திட்டினேன், எதுக்கு திட்டினேன் ஒன்றும் சரியாது மறந்துடுவேன். ஏன்னா எல்லோரும் எனக்கு கூடி பேர் வாங்கி கொடுக்குறாங்க. நான் உழைப்பேன், உழைக்கிறதுக்குன்னே பிறந்தவன், இன்னும் உழைக்கிறேன். அப்போ அந்த பாட்டு சொல்லி கொடுக்கும்போது சுஷீலா இருந்துச்சு, ஒரு ஃபோன் ரூமுக்கு போச்சு. என்ன சொல்யூஷன் தெரியல, விக்கி விக்கி அழுதுகிட்டு இருக்கு. அங்கே ஒரு ரெக்கார்டிஷன் ரங்கசாமின்னு, அவர் எனக்கு சின்ன பிள்ளைன்னு தெரியும். சுஷீலா பாட்டுக்கு சொல்லாமல் போயிடுச்சு. அவர் ரங்கசாமி கூப்பிட்டார், டேய் விஸ்வநாதா, என்ன டேன்னு கூப்பிடுவார். என்னடா அது என்ன சொன்னேன், திட்டினியா? ஐயோ நான் ஒன்றும் சொல்லலையே, நீ எல்லாம் சொல்லியிருப்ப, இல்லைன்னா இது கோச்சிட்டு போகாது, அழுதுட்டு போகுதுடா அப்படின்னாங்க. இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன பிடிச்சி திட்டுறாங்க எல்லாரும், ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர் வரைக்கும். ஆர்கெஸ்ட்ரா கூட நான் ஏதாவது சொல்லியிருப்பேங்க, சந்தேகப்பட்டாங்க. அந்த சின்சியாரிட்டி. அடுத்த நாள் ஃபோன் எடுத்து ப்ரொடியூசரை டைரக்டர் விசாரிச்சுக்காங்க, என்ன விஸ்வநாதன் ஏதாவது உன்னை திட்டினா? நான் மறுபடியும் சொல்லுமா, இல்லை என்னை திட்டல,
அவர் பாடுற மாதிரி என்னால் பாட முடியல. அதுதான் சின்சியாரிட்டி. தொழில் அவர் சொல்லித்தர மாதிரி என்னால் பாட முடியலையே. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, சிவாஜிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து கவிஞர்லேருந்து எல்லாம், நீ பாடி எங்களை ஏமாத்துற, அதை அவங்ககிட்ட கொண்டு வா அப்படிம்பாங்க. அதுக்கு சில குரல்கள், டிஎம்எஸ், சுஷீலா, பிபிஎஸ், பாலு, எல்லாரும் ஈஸ்வரி, இன்னும் பல பாடகர்கள், அவங்களெல்லாம் பாடி எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்கள பாராட்டுவதற்கு நான் கேட்கறதுக்காக இங்கே வந்தேன். நல்லா வாழணும், நீங்கள் எல்லாம் ரசிகர்கள், அவர்களை வாழ்த்தி அவர்கள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாகவும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க வாழ்க, அவங்களுடைய உழைப்பு வாழ்க, அவங்களுடைய கடமை வாழ்க, கண்ணியம் வாழ்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது, எல்லாரும் பேசிட்டாங்க, என்னை மன்னிக்கணும்.